சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணம் பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 4/10/2025 முதல் ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டுட்டு வரப்பட்ட கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும். அந்த வகையில் 12 ராசியில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதை செய்தாலும் எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவானது தாமதமாகக்கூடிய சூழ்நிலையிலும் உண்டாகும். மறுபடியும் உங்களுடைய கைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்க. திடீர் சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவசரமாக முடிவெடுப்பதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேணுங்க. ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாகவும் இருக்கும், உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குங்க. எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு அவசர முடிவும் நீங்கள் எடுக்க வேணாம். மேலுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாங்க. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தெய்வ நம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உடல்நல பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே குடும்பத்தில் இதுவரைக்கும் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வருவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் நெருக்கம் அதிகரிக்கும். இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால மனஸ்தாபத்தினால கொஞ்சம் விலகி இருந்திருப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க. வராது அப்படின்னு நினைச்ச பொருள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு நீடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையானது மாறி உங்களுடைய தொழில் வியாபாரம் வேகமாக சூடு பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். தேங்கி இருந்த சரக்குகள் அனைத்துமே விற்பனையாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்குது. சரக்குகளை நீங்கள் அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. வேலை தேடி கொண்டிருப்பவங்களுக்கு சீக்கிரமாகவே வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மற்றவர்களாக நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. உங்களுக்கு நண்பர்களோடு பகை ஏற்படுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கவனமாக இருக்க வேணுங்க. கலைத்துறையில் இருக்கவங்க வாகனங்களை ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அரசியல்வாதிங்க மேலிடத்தை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்ய வேணுங்க. அப்படி கடுமையாக முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வெற்றி நிச்சயங்க. வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தாங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த உடல்நல பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே தாய்
தாய் வழி உறவினர்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இளைய சகோதரர்களுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்படலாங்க. எனவே அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேணுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது, பேசும்போது உங்களுடைய பேச்சில் கவனம் தேவைங்க. மேலுமே தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அந்த சூழ்நிலைகளும் உருவாக்குங்க. எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த நேரத்தில் இருப்பது ரொம்பவே நல்லது. நண்பர்களிடத்தில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகள் உண்டான ஏற்பாடுகளும் நீங்கள் செஞ்சுட்டு தாங்க வருவீங்க. உங்களுடைய உறவினர்கள் வகையில் யாரிடமும் நீங்கள் அதிகமாக நெருக்கம் காட்ட வேணாங்க. சிலர் பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு வேலைப்பளுவானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அடுத்தவர்கள் செயலுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளை நீங்கள் நீக்கிவிட வேணுங்க. உங்களுடைய தொழில் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. கடன் கொடுக்கும்போது வாங்கும்போதும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. மேலுமே வாகனம் வசதி உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் சக ஊழியர்களை சமாளித்து பழகி நீங்கள் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை ஏற்படுத்துங்க. அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலிடத்தில் மனம் விட்டு பேசும்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பெண்கள் சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வருவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்பவே நல்லது. புதிய காரியங்களை செய்ய தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதில் இருந்து சுணக்க நிலையும் மாறுங்க. வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நாடு திரும்பி இங்கேயே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. எதிரிகளின் தொந்தரவுகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு விரும்பிய பணி உயர்வானது கிடைக்குங்க. பணி இடமாற்றமானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு கொஞ்சமாக பச்சை பயிறு சமர்ப்பணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா புதன் பகவானுடைய அருள் கலாச்சாரமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் போன்றவற்றை நீங்கள் வாங்கி தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. உங்களால் முடிஞ்சால் ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க. அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெற்று ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதே போல் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க.
நீங்கள் சிவன்மலை முருகன் கோவிலில் போய் ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வருஷத்தில் ஒரு முறையாவது போய் ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதையும் நீங்களும் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.